மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மிதுனம் இது இரட்டைத்தன்மையுடைய ராசியாகும். கல்விக்கும் இளமைக்கும் காரணமான புதன் பகவானின் ஆசி பெற்ற ராசி. புத பகவான் உங்கள் ராசி அதிபதி என்பதால் மிதுன ராசிக்காரர்கள் ஒல்லியாகவும் சற்று உயரம் குறைவாகவும் இருப்பார்கள். இவர்களின் கண்கள் எப்பொழுதும் பிரகாசமாகவும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வசீகரம் கொண்டதாகவும் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் அவர்கள் வயதை விட 10 வயது குறைந்தவர்களாகவே காட்சியளிப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து அவர்களின் வயதை கணக்கிடவே முடியாது. உணர்ச்சி வசப்படாமல் அறிவையே எப்பொழுதும் முன்னிறுத்தி செயல்படுபவர்கள். கையில் ரூபாய் நோட்டுகளை கவனமாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் கவனிப்பார்கள். ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்யும் ஆற்றல் பெற்ற ஒரே ராசி மிதுன ராசியாகும். பல மொழி கற்றவர்கள் நீங்கள். எந்த கலையையும் மொழியையும் அனைவரையும் விட விரைவில் கற்றுக்கொள்வீர்கள். கேலியாகவும் ஜாலியாகவும் பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். இதனாலேயே உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் புதனுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் தேன் தடவிய பேச்சால் பிறரை கட்டி போட்டு விடுவீர்கள். புத பகவானுடன் சனி பகவான் அல்லது ராகு பகவான் சேர்ந்திருந்தால் நீங்கள் செய்த தவறை யாராலும் கண்டுபிடிக்கவோ நிரூபிக்கவோ முடியாது. உங்களுக்கு இந்த மாசி மாதத்தின் கோச்சாரத்தின்படி உங்கள் ராசி அதிபதி கும்ப ராசியில் வக்ரமடைய போகிறார். அவர் மாசி மாதம் 28ஆம் தேதி வரை வக்ரகதியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். எனவே எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். உங்களின் முயற்சிகளில் பின்னடைவு ஏற்பட்டு பின்னர் வெற்றி கிடைக்கும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சிகளில் வெற்றியையும் எதிரியை வெல்லும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாலும் ராசி அதிபதி வக்ரமாவது அந்த வெற்றியை பெற்று உங்களுக்கு கொடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே எந்த உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழ்வதும் குருவின் பார்வையை உங்கள் 9ஆம் இடம் பெறுவதும் தந்தையாரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தந்தையின் சொத்திற்காக நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமின்றி 3/3/2026க்கு பிறகு சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறுவது உங்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்த போகிறது. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் ப்ரமோஷன் கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். குழந்தைகள் மூலம் செலவுகள் நிச்சயமாக உண்டு. அவர்களின் கல்விக்காகவோ அல்லது அவர்களின் தேவைக்காகவோ ஏதேனும் ஒரு செலவு செய்ய வேண்டியது வரும். இளம் பருவத்தினருக்கு திருமணம் கைகூடி வரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள். நீங்கள் மண் மனை நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிடித்த இடத்திற்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வையுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாதீர்கள். உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ராகு பகவானின் பிடியில் உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் பகவானும் இருப்பதால் சரியில்லாத இடத்தையோ வீட்டையோ உங்களுக்கு பிரம்மாண்டமாக பேசி விற்பனை செய்துவிட அதிக வாய்ப்புள்ளது. மாசி மாதம் தொடக்கத்திலேயே மாசி மாதம் 3, 4, 5 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகும். மாதத்தின் இறுதியில் மாசி 29, 30 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருகிறது. இந்த நாட்களில் புதிதாக எந்த முயற்சியையும் தொடங்காதீர்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரிடமும் அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீர்கள். மனதிற்கு காரகரான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் எதிலும் சிறிது கவனமாக செயல்படுங்கள். மிருக சிருஷத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் செயலுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் உங்கள் செயல்களை தொடங்க
உங்களுக்கு சாதகமான பலன் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திர நாட்களை பயன்படுத்துவது சாதகமான பலனை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கு சுக்கிர பகவானின் நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசிக்காரர்களுக்கு காதலுக்கும் திருமணத்திற்கும் விருச்சிகம் மற்றும் மகர ராசியை தவிர்ப்பது நல்லது. துலாம், கும்பம், கன்னி ராசிக்காரர்கள் சிறந்த வாழ்க்கை துணையாக அமைவார்கள். குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும் வரை வேலை விஷயத்திலும் குடும்பத்திலும் சற்று அனுசரித்து செல்லுங்கள். இல்லையென்றால் வேறு கிளைகளுக்கு மாற்றப்பட்டு அலக்கழிக்கப்படுவீர்கள். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்துள்ளது. குரு பகவானின் 5ஆம் இட மற்றும் 9ஆம் இடத்து பார்வை இந்த நன்மைகளை ஏற்படுத்துகின்றன. குரு பகவான் உங்கள் கலஸ்திர ஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்கள் மனைவி அல்லது கணவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த மாதம் பரிகாரமாக புதன்கிழமைகளில் காலை 6 முதல் 7 மணி வரை உள்ள புதன் ஓரையில் பெருமாளை தரிசித்து வாருங்கள். இதனால் உங்கள் வாழ்வில் உள்ள குறைகள் நீங்கி வளமை பெருகும். மிதுன ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.